பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு யாத்ராகமம் 23 அதிகாரம் 25வது வசனம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நுகங்களை சுமந்த தேவன். தேவ பிள்ளைகளே, அவர் நம் வியாதியை நம்மளிடத்திலிருந்து விலக்குவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் நாம் அவரை தேட வேண்டும், அவரோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் நமக்கு வியாதியை நீக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆம் பிரியமானவர்களே, நானோ இவைகளை ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாக, இயேசுவாகிய அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே நமக்கு இரட்சகராக இருந்து நம் வியாதியை விலக்குகிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று எரேமியா 33 அதிகாரம் 6 வசனத்தில் இருக்குது. அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற தேவன். வாலிப பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா, கேன்சர் ரோகியா, மரண படுக்கையில் இருக்காங்களா? நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் குணமானேன்னு வசனம் சொல்லுது இல்லையா? அதுபோல் எங்களை தொட்டு நீங்கள் குணமாக்குங்க ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிப்போமா? அவருடைய ஞாபகங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணினேன், நானே உன் பரிகாகிய கர்த்தர். பரிகாகிய கர்த்தர் அப்படின்னா என்ன? அவர் தான் நமக்கு வியாதியை குணமாக்குகிற மருத்துவர். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மருத்துவர்கள் இருக்கலாம், எவ்வளோ படித்தவங்க இருக்கலாம். ஆனால் வாலிப பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நமக்கு மருத்துவர், நம் நுகங்களை முறிக்கிற மருத்துவர், நம் வியாதியை நம்மை விட்டு விலக்குகிற மருத்துவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்கிட்ட வந்தோன்னா அவர் நம்ம எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் அவர் நமக்கு சுகத்தை தருவார். நம்மளுடைய சாப்பிடுகிற சாப்பாடு, தண்ணீர், எல்லாவற்றையும் ஆகாரத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுத்தோமானால், எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது கர்த்தருக்கு ஜெபிச்சுட்டு நம்ம செய்தோன்னா ஆண்டவர் நமக்கு சுகத்தை தருவார். ஜெபிக்கலாமா? ஜீவனுள்ள தேவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, இந்த அதிகாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து எங்களை கர்த்தாவே வியாதியிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 3 யோவான் 2 அதிகாரத்தில் சொன்னது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே உலக ஜனங்களுக்காக ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வியாதி படுக்கையை மாற்றி போடுவீராக அப்பா. எல்லா நுகங்களையும் நீங்க சுமந்திருக்கிறீங்க சப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பின் கரம் கூடவே இருங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.